எல்லாருக்குமே தெரியும் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கோவில்னா பக்தி அதிகம்னு. அப்படிப்பட்டவர் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ எவ்வளோ பெரிய பெரிய கோயிலுக்குள்ளே போனாலும் தமிழ்நாட்டோட பேர் போன தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே போகலை. என்ன ரீசனாக இருக்குன்னு பார்க்குறப்போ ரொம்ப நாளாக நம்பப்பட்டுட்டு வந்துட்டுருக்கிற ஒரு சாபம். ஆமாங்க, இந்த கோயில் மேலே ஒரு சாபம் இருக்குது. அது என்ன சாபம்னா, ஒரு பொலிட்டிக்கல் லீடர் தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள நேர் தலைவாசலுக்குள்ளே போய் நந்தியை வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா அடுத்த முறை அவங்க அந்த பதவியிலிருந்து விலகிடுவாங்க. இல்லைன்னா அவங்க உயிருக்கு கூட ஆபத்தாக போய் முடியும்னு. இப்படி ஒரு சாபத்தை ரொம்ப நாளாக நம்பப்பட்டுட்டு வந்துட்டு இருக்குது. இதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரியே 1984 இந்திரா காந்தி எம்ஜிஆரோட இந்த கோயிலுக்குள்ளே போய் நந்தியை வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்க போயிட்டு வந்த ஒரு சில வாரங்கள்லேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. அத்தோட எம்ஜிஆர் அவர்களுக்கும் அந்த வருஷத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. அதுக்கப்புறம் 3 வருஷத்தில் அவரும் இறந்து போயிட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதால தான் என்னமோ கருணாநிதி அவர்கள் 2010 முதலமைச்சராக இருக்கும்போது தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள நேரடி தலைவாசலில் போகல, அவருக்காக சைடு கேட் வழியாக கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி இருக்கிறப்பவும் நந்தியை வழிபடாம தான் வந்தாங்க. அப்படி இருக்கிறப்பவும் அவர் 2010க்கு மேலே அடுத்த வருஷம் எலெக்ஷனில் சிஎம்மாக நின்று ஜெயிக்க முடியல. அவர் சாகும் வரை முதலமைச்சராக பதவியேற்கவே முடியல. இவ்வளோ பெரிய பிரசித்திப்பட்ட கோயில் மேலே அப்படி யார் சாபம் விட்டிருப்பாங்கன்னு பார்க்குறப்போ வரலாறு புரட்டி பார்க்குறப்ப தான் தெரியுது, ராஜராஜ சோழர் இந்த கோயிலை கட்டினதுக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணும்போது அவரோட குரு சொன்னதா தமிழில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு. ஆனால் அதை கேட்காம இவர் சமஸ்கிருதத்தில் கும்பாபிஷேகம் பண்ணினதுனால அவரோட குரு கோவத்தில் விட்ட சாபம் ராஜராஜ சோழரே அந்த கோயிலில் இறந்து போயிருக்காங்க. அவர் இறந்ததுனால மக்கள் எல்லாமே இந்த சாபத்தை உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த சாபம் தொடருதுன்னு சொல்லப்படுது.